Hey all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம CBSE class 12th exercise 2.2ல sum number 3 write the following function in the simplest form அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan inverse of root of 1 plus x square minus 1 divided by x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம முடிஞ்ச அளவு simplest ஃபார்மாக சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு ஸ்டெப் நம்பர் 1 let xக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். என்ன ஃபங்க்ஷனோ அதே ஃபங்க்ஷனை நான் எடுத்துக்கிறேன். x is equal to tan thetaன்னு எடுக்கிறேன். இதுலேருந்து தீட்டா கண்டுபிடிக்கணும்னா tan இந்த சைட் போகும்போது இன்வர்ஸ்னு ஆகிடும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம இந்த எக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பிளேஸில் tan தீட்டாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை tan தீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இது என்ன ஃபார்முலாக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப பேசிக் ஃபார்முலா தான். 1 + tan ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்னது? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு தெரியும். ஸோ இதை மாற்ற போகிறோம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு போட போகிறோம். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை tan தீட்டா அப்படின்னு இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த டூவும் கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது tan இன்வர்ஸ் ஆஃப் சீக்கண்ட் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை tan தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். அகெயின் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவில் நம்ம சீக்கண்ட் தீட்டாவை சீக்கண்ட் தீட்டாவை எப்படி மாற்றிக்கலாம்? 1 டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படின்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி tan தீட்டாவை சைன் பை காஸ், சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம அதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் சீக்கண்ட் தீட்டாக்கு பதிலாக 1 பை காஸ் தீட்டா ஆல்ரெடி -1 இருக்குது டிவைடட் பை tan தீட்டாவை சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா காஸ் தீட்டா இன்ட்டு 1 வந்து காஸ் தீட்டா தான். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் சிம்பிளிஃபை பண்ணால் 1 மைனஸ் cos theta the whole divided by cos theta the whole divided by already இருக்க sin theta divided by cos theta. இந்த டிவைடும் இதில் இருக்க டிவைடும் கேன்சல் ஆகி பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும்? tan inverse of 1 minus cos theta divided by sin theta மட்டும் இருக்கும். இதையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பண்ண முடிஞ்சிச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணணும். ஆல்ரெடி எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்னது? நம்ம ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்றது 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு தெரியும். அதே மாதிரி சைன் தீட்டா அப்படின்றது 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் அதில் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு போடலாம். கீழே இருக்க சைன் தீட்டாக்கு பதிலாக 2 sin தீட்டா பை 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை 2. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். 2ம் 2ம் கேன்சல். ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து 2 இருக்குது. அப்போ ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டாவும் ஒரு சைன் தீட்டா பை 2ம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா பை 2 டிவைடட் பை காஸ் தீட்டா பை 2. நம்மளுக்கு தெரியுமே சைன் பை காஸ் அப்படின்றது என்னது? டேன்னு தெரியும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan சைன் பை காஸை tan தீட்டா பை 2ன்னு மாற்றிக்கலாம். சைன் இன்வர்ஸும் tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆகி பேலன்ஸ் இருக்கிறது தீட்டா பை 2 தான். தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2. இதுதான் இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதை வந்து இதுக்கு மேலேயும் நம்ம ஃபார்முலா தெரியுமே, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா தெரியும் அப்படின்னா அது ப்ரீஃபாக தான் மாறுமே தவிர சிம்பிளஸ்ட் ஃபார்மாக ஆகாது. ஸோ இது வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணுறப்ப ஃபைனலாக tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2ன்றது தான் இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கிடச்சிருக்கு. அவ்வளோதான்.